ஆமென். இன்று செய்தியின் தலைப்பு வாட் இஸ் யோர் ஐடென்டிட்டி? உன் அடையாளம் என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சி ஷேக் பண்ணி சொல்லுங்க, கேளுங்க. வாட் இஸ் யோர் ஐடென்டிட்டி? உன் அடையாளம் என்ன? சில பேர் சொல்லுவாங்க, என்னை பத்தி என் ஊர்ல வந்து கேட்டுப்பாரு, என்னை பத்தி என் தெருவில் வந்து கேட்டுப்பாரு, என்னை பத்தி எங்க மாமா மச்சாட்ட கேட்டுப்பாரு, நான் யாருன்னு சொல்லுவான். அங்க போய் கேட்டா அவராயா? ஐயோ, அந்த மனுஷன் வாயை திறந்தான் அப்படின்னா நல்ல நல்ல வார்த்தையா வெளியில வரும் உங்க அடையாளம். இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டா அவனா? பௌர்ணமி வந்தா நல்லா இருக்கிறான், அமாவாசை அன்னைக்கு எல்லாருடைய பொழப்பையும் கெடுக்கிறான். அது அடையாளமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தமா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேலில நீங்க இருக்கிற இடத்துல உங்க சொந்த ஜனத்துக்கு முன்பாக, உங்க சொந்த குடும்பத்துல நீங்க எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தலைகுனிய அனுமதித்தாரோ, எந்த இடத்துல கர்த்தர் நீங்கள் தோற்று போவதற்கு அனுமதித்தாரோ, எந்த இடத்துல நீங்கள் உருவாவதற்கு ஆண்டவர் உங்களை உருக்கினாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை உடைப்பதற்கு சித்தமுள்ளவரா சுக்குநூறா உடைச்சாரோ, அதே இடத்துல அதே ஜனத்திற்கு மத்தியில அதே குடும்பத்தின் மத்தியில என் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அடையாளமாக்குவேன். நல்ல ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளம் தேவை. நீங்க இந்திய தேசத்தின் குடிமகன் சொல்வதற்கு எது அடையாளம்? இப்ப ஆதார். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஆதார். துபாயில் பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஐடி ஒரு அடையாளம். இப்போ இந்த பையன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு எது அடையாளம்? அவங்க போடுற யூனிஃபார்மும் அவங்க போடுற ஐடென்டிட்டி கார்டு. நீங்க வண்டி ஓட்டுவதற்கு தகுதின்னு எது அடையாளம்? டிரைவிங் லைசன்ஸ். நீங்க வெளிநாட்டுக்கு விமானத்தில் பிரயாணம் பண்ணலான்றதுக்கு எது அடையாளம்? பாஸ்போர்ட். நீங்க நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கிற அந்த பளபளக்கும் அரிசியை வாங்கி சாப்பிடணும்னா அதற்கு எது அடையாளம்? ஆமா. அப்ப ஒவ்வொன்றுக்கு ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், தேவ பிள்ளைக்கு ஒரு அடையாளம் இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஆண்டவர் வேதத்துல அநேக இடத்துல அநேக விதமான அடையாளங்களை சுட்டி காண்பித்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம். காக்கி பேண்ட், காக்கி ஷர்ட், காக்கி தொப்பி, காக்கி சாக்ஸ், ஒரு காக்கி ஷூ போட்டா அது யாரு? அடையாளம். ஒரு வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட், ஒரு கருப்பு வெயிஸ்ட் கோட்டு, தலையில ஒரு கேப் வச்சு, கையில ஒரு தட்டு வச்சு, டீ காஃபி சார், டீ காஃபி அப்படின்னா என்ன அடையாளம்? சொல்லுங்க. சர்வருக்கு அடையாளம். ஹோட்டல்ல சர்வ் பண்றவங்களுக்கு அடையாளம். ஒரு நல்ல நீட்டா ஒரு பேண்ட் போட்டு, நீட்டா ஒரு ஷர்ட் போட்டு, மேல ஒரு ஒயிட் கோட் போட்டு, கழுத்துல ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டிட்டு வந்து நின்னா அது யாருக்கு அடையாளம்? எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ஒருத்தன் 4 பேண்ட் போட்டிருப்பான், சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுருப்பான், வாயிலிருந்து நுரையா வரும், எங்கிட்ட இருந்து எச்சியா வரும், வாயை திறந்தாலும் கெட்ட வார்த்தையா பேசிட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் தூசிச்சுட்டு, இந்த கையில 4 பிக்ஷாப்பர், இந்த கையில 4 மூட்டை தூக்கிட்டு ஒன்று ரோட்ல அனாதையா நடந்துச்சுன்னது யாரு? பிச்சைக்கார, பைத்தியக்காரன் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன அடையாளம்? நல்லா கவனிங்க. பைத்தியக்காரனுக்கு கூட அடையாளம் இருக்கு. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரனா இருக்கிறேன். என்னை பைத்தியம்னு சொன்னாலும் சந்தோஷம். பவுலுக்கு ஒரு அடையாளம் வந்துருச்சு. ஒரு பிச்சைக்காரனுக்கு அடையாளம் இருக்கு, ஒரு போலீஸ்காரனுக்கு அடையாளம் இருக்கு, ஒரு மருத்துவருக்கு அடையாளம் இருக்கு, ஒரு விமானிக்கு அடையாளம் இருக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த உலகத்துல இந்த ரோட்ல பல ஆயிரம் கார் போனாலும் இது அரசியல்வாதி கார்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சொல்லுங்க. ஒரு கொடியை முன்னாடி வச்சுக்கிறான். நானும் பிளான் பண்ணியிருக்கிறேன், நம்ம காருக்கு முன்னாடி ஒரு கொடியை போட்டு அதுல எழுப்புது நல்ல சமரி லோகோவை ஏன் போடக்கூடாது? எல்லாரும் கொடி. ஒலிம்பிக்ஸ் நேற்று ஆரம்பிச்சிச்சு, முந்தா நேற்று ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சது பிரான்ஸ் தேசத்துல பாரிஸ்ல. எல்லாரும் அந்த பாரிஸ் ரிவர்ல அணிவகுத்து சென்றாங்க. இதுதான் இந்த தேசத்தை சேர்ந்த டீம் எப்படி நாங்க அடையாளம் கண்டுபிடிச்சோம்னா, அவங்க கையில் ஆட்டுற கொடி.
தேசிய கொடி ஆட்டிக்கிட்டே போவாங்க. சைனாக்காரனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், ஆப்பிரிக்காக்காரனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 தேசத்தை தவிர மற்ற எந்த தேசத்தை பக்கத்தில் வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. எதுதான் உங்களை அடையாளப்படுத்தி காண்பிக்குதுன்னா அந்த தேசத்தின் கொடி. இன்னைக்கு எழுப்புத நல்ல சமாரியன் சபை தமிழகத்தில் பேசப்படணும்னா என்ன அடையாளம் இருக்கீங்க? என்ன அடையாளம் தெரியுமா இருக்கு? சண்டே மாத்திரம் அந்த சிசிடிவி கேமராவே சாட்சி, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நிரம்பி இருக்கு, திங்கக்கிழமை என்ன ஆச்சுன்னு கேட்குது, அது செவ்வாய்க்கிழமை அது, ஆனால் அது பார்க்குது, யாராச்சும் என்ன பார்க்க வர மாட்டாங்களா? அது கர்த்தருடைய கண். அப்படின்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதுதான் இயேசுவின் கண், அதுதான் தேவனுடைய கண். அவருடைய 7 கண்களில் ஒரு கண் இதுன்னு சொன்னா வீட்டுக்கே போக மாட்டோம் யாரும். இங்கேயே உட்காந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுங்க, ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க. நம்ம சபையின் அடையாளம் என்ன? பவுல்ராஜ் அங்கிள் யாராச்சும் வந்து அவர் யாரியா, அவர் எப்படி இருப்பார்னு கேட்டா நான் சொல்லுவேன். கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருப்பாரு, அருவாளும் கையுமா சுத்துவாரு, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. அது அவருடைய அடையாளம், எனக்கு தெரிஞ்ச அடையாளம் இல்ல. ஜேசு அங்கிளுக்கு என்னை அடையாளம் கேட்டாங்கன்னா, காலையில சரி 5 மணில இருந்து நீ அவரை வண்டியில பார்க்கலாம், கீ கீ கீன்னு 6 அடிச்சுட்டு பால் கேன் 2 3. எனக்கு தெரிஞ்சது அவர் ஒரு பால்காரர். அடையாளம். உங்களுக்கு என்ன அடையாளம்? ஆவிக்குரிய அடையாளம் என்ன? வாட் இஸ் a spiritual identity? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புறார். வேதத்துல அநேக அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமா சொல்றேன், வாசிக்க வேண்டாம், எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4:15 ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போடுறாரு. வாசிங்க, அது நீங்க போடுங்க டக்குன்னு. ஜெனசிஸ் 4:15 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 புலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அவன் ஒரு கொலைகாரன். ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி மன்னிப்பு கேட்டு மன்றாடும் பொழுது கர்த்தர் அவனை காக்கும்படியா ஒரு அடையாளத்தை போடுறாரு. எங்க போடுறாரு? நெத்தியில போடுறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், இந்து நண்பர்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், புத்திஸ்ட் நண்பர்கள், இப்படி வேறு வகையான ரிலீஜியனை கூட பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இல்ல. கிறிஸ்தவர்கள்லாம் தனியா அந்த காலத்துல தெரிஞ்சது, இந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இந்து நண்பர்கள் யாரு, இந்து சகோதரன் யாரு, இந்து சகோதரி யாருன்னு பார்த்த உடனே ஈஸி அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு எது ஐடென்டிட்டியா இருக்கும்? அவங்க வைக்கிற பொட்டு, அவங்க போடுற நகை, இல்ல ஆண்கள் பார்த்த உடனே அவங்களுடைய உடல், அவங்களுடைய ஆடை. முஸ்லீம் சகோதர சகோதரிகளை பார்த்த உடனே அவங்க முகத்தை பார்க்க முடியாட்டி அவன் தான் முஸ்லீம்னு கண்டுபிடிச்சிடலாம். காயினுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போடுறாரு நெற்றியில. இனி ஒருத்தனும் உன்னை கொல்லக்கூடாது. உன் நெற்றிருந்த அடையாளத்தை பார்த்தோன்னு அவன் என்ன செய்ய மாட்டான், உன் மேல கை. இன்னைக்கு உங்க அடையாளம் என்ன? யாத்ரா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்துக்கும் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். இது யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம்? நோவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற அடையாளம். இனி நான் இந்த பூமி, இந்த தேசத்தை, இந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு அடையாளம் வைக்கிறாரு. எப்பெல்லாம் மழை பெய்தா அப்பெல்லாம் என்ன வருது நம்மளுக்கு? அந்த ரெயின்போவை பார்க்கும் பொழுது நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க? என்னைக்காச்சும் கர்த்தருடைய உடன்படிக்கையை நீங்க நினைவு கூர்ந்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, அந்த வானவெளுக்கு அடையாளமே இரக்கம், அந்த வானவெளுக்கு அடையாளமே ஆண்டவருடைய மனதிருக்கம். இனி நான் என் தேசத்தை, இனி என் ஜனத்தை இப்படி நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன், தண்ணீரினால் அழிக்க மாட்டேன். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் மழையும் வெயிலும் சேர்ந்து அடிக்கும் பொழுது அந்த வானவில் அழகா தெரியுது பாருங்க. ஆண்டவர் அடையாளமா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு என்ன அடையாளம்? 3வது வாசிங்க, யாத்திராகமம் 12:13. எக்ஸோடஸ் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். இப்ப ஆண்டவர் எகிப்து தேசத்தின் மேல ஒரு வாதையை கொடுக்கிறார். அந்த வாதை என்ன செய்யும்னா, எல்லா தலைச்சன்
ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட போகிறது. ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பி என்ன செய்ய போறார்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக இருந்த எகிப்தினுடைய தலை பிள்ளைகளை, தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்டு, இதுதான் நம்ம அடையாளம். நீங்களாம் பாவம் அப்பா வந்து அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, என் பிள்ளைங்க வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்கடா. வேலை பார்க்குற இடத்துல வேலை செய்யணும், ஆராதிக்கிற இடத்துல வேலை பார்க்க கூடாது, ஆராதிக்கணும். உற்சாகமா இருங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கி விழுறது உங்க அடையாளமா இருக்க கூடாது. உங்களை பத்தி நான் வெளியில சாட்சி சொன்ன என்ன சொல்லணும், அந்த பிரதரா, ஐயா அந்த பிரதர் பேசினாலே வல்லமை புறப்படுயா. இப்ப வின்னிஸ பத்தி எனக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கிறேன், யாபேச குறிச்சு நல்ல அடையாளம் வச்சிருக்கிறேன். ஐ நோ மை பீப்புள். இயேசு சொல்றாருல, நீர் எனக்கு தந்தவைகளை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஐ நோ வெரி வெல் அபவுட் தி பீப்புள் ஹூ யூ கேவ் மீ. வாலிப பிள்ளைகளோட அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது நீ அடையாளமா இருக்க கூடாதுப்பா. உங்க அடையாளம் அப்படி இருக்க கூடாது. பாருங்க, உடனே ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனமே, ஒரு இளம் ஆட்டுக்குட்டி அடிச்சு ஈசோப்பு என்ற ஒரு புல்லை எடுத்து அந்த ரத்தத்தை தோய்த்து உன் வீட்டு நிலைகளில் பூசு. எவன் வீட்டில் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிற்கு என்ன வராது, சாவு வராது. அடையாளம். இன்னைக்கு உங்க வீட்டில் எது அடையாளமா இருக்கு? சண்டை, கூக்குரல், குழப்பம், வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் அடையாளமா இருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொய், அனனியா சப்பிரால போல தவறானதற்கும் ஆண்டவருக்கு விரோதமானதற்கும் உடன்பட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு அடையாளமா மாறிடும். ஜெபமின்மை ஒரு அடையாளம், துதியின்மை ஒரு அடையாளம். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கல. கர்த்தர் பேசினா துதிக்க ஆரம்பிங்க. இனி சபை துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இன்னையில இருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்? அனுதினமும் அதிகாலை 5 மணிக்கு, அதிகாலை 3 மணிக்கு நல்லா துதிப்போம். இதற்காக ஜெபிப்போம். ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டியதை நேற்று நானும் அப்பா அம்மா கணக்கு போட்டோம். கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் இருந்தது. ஆனாலும் நாம் நம்புவது பணத்தையோ பொருளையோ மனுஷனையோ அல்ல. இதை ஆரம்பித்தவர் கர்த்தர். நேற்று அதுதான் என் தகப்பன் நேற்று காலையிலிருந்து ஒரே காரியத்தை பேசிக்கொண்டே வந்தாங்க. துவங்கினவர் முடிப்பார், துவங்கினவர். அதனாலதான் அவருக்கு பேர் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும். துவங்கியதை அவரே முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. பிலிப்பியர் 1:6 எதை சொல்லுகிறது? உங்களின் நற்கிரியைகளை துவங்கினவர் அவருடைய நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். The one who has started will surely finish it. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. உங்களை ஊழியத்துக்கு அழைச்சது பாஸ்டர் பென்னியா? உங்களை ஊழியத்துக்கு அழைச்சது பாஸ்டர் வின்னியா? இல்ல உங்க சொந்தக்காரவங்களா? இல்ல, உங்களை ஊழியத்திற்கு அழைத்தது கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை அவர் கொடுத்தார். Ministry is not by the man. ஊழியம் மனுஷனால் வந்தது அல்ல. ஊழியம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்ததுங்க. அப்ப அதை ஆரம்பிச்ச அவர் தான் நடத்த முடியும். ஒரு சல்லி பைசா கூட மனுஷன் கொடுத்தாலும் அது பொத்தல் பையில போட்ட பணமா தான் மாறும். If it is without the will of God. ஆண்டவர் மனுஷன் மூலமா கொடுப்பார், இல்லைன்னு சொல்லல. தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற பணமோ செய்கிற செலவோ நீங்க பயந்து போய், ஐயோ என் எதிர்காலம் என்ன ஆகும், என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும், நான் இப்பவே ஒரு ஆர்டி, இப்பவே ஒரு R15, இப்பவே ஒரு எஃப்டி, இப்பவே ஒரு என்னது, சில பேர் பாக்கெட்ல பீடி, இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக அந்த பீடி எல்லாம். இந்த பாக்கெட்ல பீடி வச்சுட்டு சுத்துற ஆட்கள் எல்லாம் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? பீடியோட வரக்கூடாது, தூக்கி எரிஞ்சிட்டு உள்ள ஆண்டவருக்காக வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் அருவருப்பார், ஆண்டவர் அருவருப்பார். பாக்கெட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இப்போவே கமுக்கமா கேஷுவலா போயிட்டு வெளியில போய் தூக்கி போட்டு வந்திருக்க பார்க்கலாம். யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. அது எப்படி பாஸ்டர்? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தர் அருவருக்கிற காரியம் உங்களுக்கு அடையாளமா இருக்க கூடாது. ஆண்டவர் பிரியம் விடுகிற, ஆண்டவர் விரும்புகிற காரியம் உங்களுக்கு அடையாளமா இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, ரத்தம் ஒரு அடையாளங்கிறாரு. என்ன ஆகும்? உங்க வீட்டில் அடையாளத்தை குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல, உங்க வீடு எப்பயுமே துதிக்கிற வீடா இருக்கணுங்க. நேத்து சென்னையில் நாங்கள் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சிருந்தாங்க. அந்த ஹோட்டலுடைய ஆபரேஷனல் மேனேஜர் வந்து எங்க கிட்ட பேசும் பொழுது சொல்றாரு, உங்க தலைமை போதகர் எனக்கு நல்லா தெரியும், ஜோசப் பாலச்சந்திர ஐயா 30-25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சர்ச்சு பக்கத்துல தான் நாங்க வீட்டில் இருந்தோம். டெய்லி காலையில மாடியில வந்து சத்தமா பாடிட்டே இருப்பாரு.
பாருங்க, ஒரு புறஜாதியா அவர் இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்திருக்கிறாரு. அதை பார்த்து ஆண்டவரால் தொடப்பட்டு இப்ப அவர் ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்றாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன குறிச்சு யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா என்ன ஆண்டவரே சொல்லுவாங்க? ரெண்டு சாட்சி இந்த உலகத்தில் உண்மையான சாட்சி. ஒன்னு மனைவியின் சாட்சி, இன்னொன்னு மனசாட்சி. ஆண்களுக்கு சொல்றேன். பெண்களுக்கு ரெண்டு சாட்சி. ஒன்னு உங்க கணவன் சாட்சி, இல்லாட்டி கர்த்தருடைய சாட்சி, அதான் மனசாட்சி. இந்த ரெண்டு சாட்சி நல்ல சாட்சி கொடுக்கலன்னா உங்க லைஃப் ஓடலன்னு அர்த்தம். உங்க மனசாட்சியை விட ஒரு பெரிய ஃப்ரெண்டு, ஒரு குட் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. ஒரு தப்பு பண்ணும் பொழுது மனசாட்சி குத்தும். சொல்றீங்களா இல்லையா? ஒரு காரியத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது நமக்கு மனசு அப்படியே குறு 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 குறுங்கும். அதுதான் மனசாட்சி. ஆண்டவர் அத வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்றாரா? நம்ம இருதயத்தில் நமக்கு நொறுங்குண்ட இருதயத்தையும் நறுங்குண்ட என்னது நாவையும் நறுங்குண்ட ஆவியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னன்னா அப்படியே நம்மள அப்படியே துக்கம், நம்மளுக்கு அந்த உணர்வு உண்டாகும், மனஸ்தாபம் உண்டாகும். யோசிப்போம் மனசுக்குள்ள என்ன நடக்குது. ஐயோ, நம்ம செய்யறது தப்பு, நம்ம செய்யறது தப்பு, நம்ம பேசுனது தப்பு, நம்ம மறைச்சது தப்பு, நான் இதை சொல்லியிருக்க கூடாது, நான் இதை பேசியிருக்க கூடாது, நான் இதை மறைச்சிருக்க கூடாது. ஆரம்பத்திலே ஆண்டவர் உங்க உள்ளத்துல அப்படியே லிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆண்டவர் லிட் பண்ணிட்டே இருப்பாரு, அப்படி பத்த வச்சுட்டே இருப்பாரு. மனசாட்சி இது ரெண்டு உண்மையா இருக்கணும். வேற யாரும் உங்களுக்கு சாட்சி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பைபிள்ல சுத்த மனசாட்சின்னு வார்த்தை இருக்கு. உங்க குடும்பம் எதுக்கு அடையாளம்? யோசிச்சு பாருங்க. திருப்பி திருப்பி ஆண்டவர் உங்க குடும்பத்தை குறித்து பேசுறாரு. நல்ல குடும்பமா இருக்கணும். அடுத்து பாருங்க, யாத்ராகமம் 31:13. ஓய்வு நாள் ஒரு அடையாளம். ஓய்வு நாள் ஒரு அடையாளம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கு உம்முடைய வழியை இந்த வசனமையா யாத்ராகமம் 31:13. 31:13, not 33:13. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளம். இன்றைக்கு ஓய்வு நாள் இல்ல, இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாள் ஆசரிக்க சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் சனிக்கிழமை வந்து உபவாசிக்கிறோம், காத்திருப்பு ஜெபம் பண்றோம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். அதையும் அனுசரிக்கணும். வாரத்தின் முதல் நாளாகிய அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு one of the identity is going to church. One of the best identity for a Christian is whether he is going to church or not. இன்னைக்கு கர்த்தர் கிருபையால நிறைஞ்சிருக்கிறீங்க. எத்தனை வாரம் தெரியுமா இந்த சேர் எத்தனை எம்டியா இருக்கும்? உங்களுக்கு தெரியாது, இங்க நிக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. நீங்க சிம்பிளா காது குத்து கெடா வெட்டு, சிம்பிளா கல்யாணம், சிம்பிளா ஏதோ ஒரு காரியம், சர்வ சாதாரணமா ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி போயிடுறீங்க. சபையின் அடையாளம் மாறிடுது. சபையின் அடையாளம் மாறிடுது. 24 மணி நேரமும் சபை திறந்திருக்கணும்னு ஆசைப்பட்டு ஜெபிக்கிறோமே. சவுத் கொரியாவில் இருக்கிற சபையை குறித்து அடையாளம் கேட்டா 8 லட்சம் ஆத்துமாக்கள் 24/7 அவங்க சபை ஜெபித்து கொண்டே இருக்கிற சபை. ஜெபிக்கிற சபை என்ற ஒரு அடையாளம் நம்மளுக்கு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மதுரையில் அநேக ஊழியர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், காமலாபுரம் சபை ஜெபிக்கிற சபை. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த அடையாளத்தை வந்து அப்பப்ப போடக்கூடாது, எப்பயுமே இருக்கணும். எப்பயுமே இருக்கணும். நல்லா ஜெபிக்கிற சபை என்ற அடையாளத்தை வாங்கணும், ஜெபிக்கிறவன் என்ற அடையாளத்தை வாங்கணும். தானியேல் யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க ஜெபிக்கிறவன். தாவீது யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க துதிக்கிறவன். மரியாள் யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க உண்மையுள்ளவள், பரிசுத்தம் உள்ளவள். Everyone has an identity. What is your identity? உங்க அடையாளம் என்ன? உங்க அடையாளம் என்ன? உங்க அடையாளம் என்ன? லேவியராகமம் 19:28 வாசிங்களே. இப்படி சில அடையாளத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். இது ஒரு மிகப்பெரிய தவறான போதனையாய் செய்ய போய்கிட்டு இருக்கு. பாருங்க, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. இது எதை குறிக்குது சொல்லுங்க? பச்சை குத்துறது, டாட்டூஸ். இன்னைக்கு உண்மையிலேயே மேலை நாட்டு கலாச்சாரம், மேற்கத்திய நாடுகளின் கலாச்சாரம்,
மாறிக்கொண்டு வருகிறது. இந்திய தேசத்தின் கலாச்சாரமும் மாறிக்கொண்டு வருகிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாரோ புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாரோ கவனிங்க, சில வார்த்தைகளை ஆண்டவர் 2 இடத்துல எழுதியிருப்பார். both in old testament and new testament. என்னன்னா அது உறுதிப்படுத்துறாரு. நான் பழைய ஏற்பாட்டில் சொன்னது புதிய ஏற்பாட்டில் நீ செஞ்சு ஆகணும்னு உறுதிப்படுத்துவார். அப்படி சொல்லப்படாதவைகளை நீங்க முடிந்த வரைக்கும் செய்ய பார்க்கணும். சாப்பிடுற விஷயத்தை பழைய ஏற்பாட்டில் எப்படி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? விரிக்குள்ளம் உள்ளது சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது, செதில் உள்ளது சாப்பிடணும், செதில் இல்லாதது சாப்பிடக்கூடாது, தவளையை சாப்பிடக்கூடாது, மீச மீன் அப்படி இப்படி ரத்தம் சாப்பிடக்கூடாது, நெறித்து கொல்லப்பட்டதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் மனுஷனுக்குள்ள போகிறது எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது. அவனுக்குள்ளிருந்து பிறக்கும் வார்த்தை, தூஷண வார்த்தை, கெட்ட வார்த்தை, அதுதான் தீட்டுப்படுத்தும். ஆண்டவர் அதுக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லலப்பா. ஆண்டவர் சொல்றார் நீங்க நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நண்டு சாப்பிடக்கூடாது சொல்ல போனா, பிரான் சாப்பிடக்கூடாது சொல்ல போனா, மீச மீன் இருக்கு பாருங்க, பாறை மீன் இருக்கு பாருங்க, செதில் இல்லாத சாப்பிடக்கூடாது, ஆத்து மீன், குளத்து மீன், அதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ஜெபம் பண்ணிட்டு கிளப்பியா நம்ம ஒன்றை விடுறது இல்லை, ஸ்தோத்திரத்தோட எல்லாத்தையும் உனக்கு முன்பாக இருக்கிறத அடித்து பூசிங்கிறார். மாறிட்டோம். சரி, சிலது சாப்பிட மாட்டீங்க, அது இன்னைக்கு பிரசங்கம் அல்ல. ஆனா இந்த டாட்டூவை குறித்து கொஞ்சம் சொல்லணும்னு விரும்பினேன். நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க பாருங்க, அந்த பூமருக்கு கொடுக்குற டாட்டூ கூட ஒட்டக்கூடாது. சின்ன வயசுல இருந்து நான் அப்படிதான் வளர்க்கப்பட்டேன். அது எனக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் என் பசங்களெல்லாம் இங்கே டேட்டு ஓட்டுவாங்க, நான் ஒட்டவே மாட்டேன். அப்பா அம்மா அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. தேவையில்லை. உங்க சரீரத்தில் எதுவுமே உங்களுக்கு அடையாளமா இருக்கக்கூடாது. சில பொம்பளை பிள்ளை கையை வாங்கி பார்த்தா, கையை கொடு, இல்லடா நீ இல்லை, இங்கே வா, லைவ்ல எல்லாரும் பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு தான். சில பெண்கள் கையை பார்த்தா கை ஃபுல்லா என்ன இருக்கும்? கிட்டார் வாசிச்சு இருக்கும். கிங் 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 கிங்னு. என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? கை ஃபுல்லா பிளேடு. ஏமா உனக்கு பிளேடுல கீறணும்னு ஆசைன்னா நாக்க கீறுப்பா. அது என்ன கையை கீறுறது? ஏன் கொஞ்சம் கண்ணை தான் கீறி பார்க்கறது? யாரையும் பார்த்து சொல்லல, பொதுவா பேசுறேன். சிலருக்கு கையில் இருக்கிறதெல்லாம் அடையாளமா இருக்கு. என்ன அடையாளம்னா லவ் ஃபெயிலியர். சொல்லுங்க, அடையாளம் இருக்கா? இல்ல, நீ நல்ல பையன். சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இப்ப கையில எல்லாம் கண்டுபிடிச்சிடறான்னு சொல்லி கெண்டக்கால் என்ன பண்றான்? ஆப்பிரிக்கா தேசத்துல தான் ஒரு திருமணம் ஆக போகுது அப்படின்னா, திருமணமாக போற அந்த மணமகன், திருமணமாக போற மணமகன் அவன் பலசாலியா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு அவனை குப்புறக்க படுக்க வச்சு உடல் முழுவதும் கத்தினால் என்ன பண்ணுவாங்க? அப்படி பிளந்து வெட்டுவாங்க. அந்த வெட்டுன காயம் தழும்பா மாறும். எப்படி நம்ம தழும்பா மாறும்? ஒரு பெரிய மாடுடைய மூக்கணாங்கயிறு சைஸுக்கு அந்த தழும்பு வரும். அப்படி தழும்பு இருந்தா அவன் யாரா? உண்மையான ஆண் மகன். அவனுக்கு தான் அந்த பொண்ணை கொடுப்பாங்க. இன்னொன்னு இருக்கு, ஆப்பிரிக்கா தேசத்துல கல்யாணமாக போற பையன் ஒரு பெரிய பானையில அந்த பையனுடைய கையை உள்ள விட்டுருவாங்க. அந்த பொன் வீட்டார் சொல்ற வரைக்கும் கையை எடுக்க கூடாது. அந்த பானைகள் என்ன இருக்கும் தெரியுமா? ஃபுல்லா கட்டெரும்பு. என்னன்னா இந்த கடியை தாங்கினாதான் என் மக கடியை நீ தாங்குவையா. நேத்து கல்யாணத்துல ஒருத்தர் சொல்றாரு, நேத்து தானே சொன்னாரு அவரு, நகைச்சுவைக்காக. அதெல்லாம் அவங்களுக்கு அடையாளமா இருக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், தேங்க்யூமா, கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள், டே யாரோ ஒருத்தனுக்காக யாரோ ஒருத்திக்காக நீங்க எதுக்கு கையில் அடையாளம் போடுறீங்க? நீங்க எதுக்கு உங்கள் இருதயத்துல ஒரு அடையாளத்தை போட்டுருக்கீங்க? ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிருக்கும், அதுவே நினைச்சு இப்படியே கப்பல் முழுகின மாதிரி உங்களை காமிச்சுக்கிறீங்க. நான் ரொம்ப சோகமா இருக்கேன், அடேங்க அப்பா ரொம்ப சோகமா இருக்கேன், காமிச்சுக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அடையாளம் கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். எங்க அப்பா என்ன திட்டினாங்கன்னா நான் அப்படிதான் சிரிவேன். உன்னை கேட்பாரு, என்ன வண்டி அமைதியா போகுது, என்ன உருன்னு போற,
உரிமையா கேட்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு இப்படி பேசிட்டாங்களே, சரி விடு, நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய திறமையெல்லாம் ஒன்றும் வேலைக்கு செய்யாது, என் டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோன்னு சொல்லி, இல்லை டாடி ஒன்றும் இல்லை, நல்லா தான் போகுது வண்டி ஓடு, அப்படி அப்படி சமாதானம் ஆயிரும். சில பேர் திட்டுனா அப்படி அப்படிதான், ஒரு வார்த்தை திட்டிட்டா போதும் அப்படியே சோர்ந்துருவான், இப்படியே போவான். ஸ்கூல்ல இருந்து வந்து பிரைஸ் கார்டு சொல்ல மாட்டான். அப்புறம் நம்மளே போயிட்டு, அண்ணே என்னண்ணே என்ன பிரைஸ் கார்டு சொல்ல மாட்டியடா, என்னடா திட்டேன்னா, சரி அண்ணன் தெரியாம திட்டேன், ஒரு உரிமையில திட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு சம்பளம் பக்கத்து வீட்டில் இருக்கான் பாருங்க, போறப்ப முள்ளு கிள்ளு வண்டியில் வச்சுட்டான்னா என்ன செய்யறது, அதனால சமாதானப்படுது. அடையாளம் அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உங்களை முதுகுல யாரு குத்துனாலோ நீங்க என்ன செய்யணும்? ஒரு அழகான இமேஜ் போர்ட்ரைட் இருக்கும், அது கூகுளில் பாருங்க. ஒரு சின்ன குழந்தை இப்படி கீழே உட்காந்து ஏசப்பாட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும். ஏசப்பா வந்து அதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு பேசுவார். கொஞ்சம் கேமராவை அப்படி தூக்கி காமிச்சா அவர் முதுகுக்கு பின்னாடி ஃபுல்லா அநேக நூற்றுக்கணக்கான அம்புகள் எய்யப்பட்டிருக்கும். எதை குறிக்குதுன்னா, அவர் எனக்காக காயப்பட்டார், அவர் எனக்காக குத்தப்பட்டார், அவர் எனக்காக அடிகள் அடிக்கப்பட்டார். அது அவருடைய அடையாளம். இயேசுவினுடைய அடையாளமே பாடுகள், இயேசுவின் அடையாளமே சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு உங்க அடையாளம் என்ன? சரீரத்தில் தயவு செய்து யாரும் எந்த அடையாளமும் போட கர்த்தர் அதை அருவருப்பார். அது தற்கொலைக்கு சமம், தற்கொலைக்கு சமம். என்னாகமம் 17:5-10. என்னாகமம் 17:5 வசனம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஓய பண்ணுவேன் என்றார். இப்ப 10வது வசனம் போடுங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோன் கோல் அந்த கலகக்காரருடைய விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சிப்பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. என்ன ஆகுது? ஒரு பெரிய கலகம் உண்டாகுது. உடனே மோசே 12 கோத்திரத்திலிருந்து 12 தலைவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் கோலை கொண்டு வந்து வைக்கிறாரு. என்ன ஆகுது? ஆரோனுடைய கோல் மாத்திரம் ஒரே நாள் இரவு என்ன செய்யுது? துளிர்த்தது. அது வாதுமை பழங்களை கொடுத்தது ஒரே நாள். உடனே அவன் சொல்றாரு, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, அந்த கலகக்காரருக்கு விரோதமாக இந்த கோல் ஒரு அடையாளமா இருக்கும். கவனிங்க, ஊர்ல ஒரு பெரிய சண்டை நடக்கும்ல, பயங்கர சண்டை நடக்கும். அதுல நீங்க போய் நிக்கிறீங்களே, இதெல்லாம் அநியாயமா இல்லையா? ஊருக்கு முந்தி மூக்க நுழைச்சு அவங்க ஊருக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஊருக்குள்ள கும்பாபிஷேகத்துக்கு பானையில என்ன கொண்டு வருவான்? காணிக்க வாங்க வருவான். நீங்களும் கூட்டத்தோட கூட்டமா போய் வீடு வீடா போய் ஏதோ கமிஷன் கிடைக்கணும். ஆண்டவர் அருவருக்கிறாரு. சாச்சா, அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. எலெக்ஷன் டைம்ல சட்டத்துக்கு விரோதமா அவங்க போய் வீடு வீடா பணம் கொடுக்கும் பொழுது நம்ம ஆட்களும் கூட்டத்தில் போய் சேர்ந்து, அண்ணே இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கண்ணே, அண்ணே இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நம்மளும் உசுரை கொடுத்து ஜெபிச்சா, நம்மளும் உயிரே போற அளவுக்கு ஓட்டு போட்டாலும் ஆண்டவர் யாரை கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அது வந்து இப்ப சிங்காசனத்துல உட்காரதான் செஞ்சிருக்குது. ஆனா ஆண்டவருடைய திட்டம், அவருடைய ஞானம் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய அனந்த ஞானம் அப்படின்னு சொல்லி எபேசியர்ல பவுல் எழுதுறாரு. அவருடைய ஞானத்திற்கு முன்பாக, அவருடைய திட்டத்திற்கு முன்பாக, அதை நான் அப்பாவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டோம். ஐயோ, இந்த ஆண்டவருடைய ஞானமும் திட்டமும் என்னடா, முடிவெடுக்க முடியாம நம்மள ஒரு வழி பண்றாரு ஆண்டவர். சில நேரத்தில் தேவனுடைய திட்டத்துக்கு முன்பாக நம்மளால நிக்க முடியாது. சில கேஸ்ல போன் விட்டுருவாரு பிள்ளையா மாதிரி, சில கேஸ்ல லோத்து மாதிரி கைய புடிச்சு வெளியில கொண்டு வந்து விடுற வரைக்கும் விட மாட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் செய்வார். ஐயோ, முடிவெடுக்க முடியாம நம்ம படுற பாடு இருக்கே, அவர் அங்கிருந்து பார்த்துட்டு நீ என்ன வேணாலும் செய், நானும் பார்க்கிறேன் எத்தனை தடவை தான் உன் மண்டை அப்படி கழுவுவேன்னு, நானும் பார்க்கிறேன் எத்தனை தடவை தான் இப்படி பைத்தியம் மாதிரி ஐயோ 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 ஐயோன்னு தவிக்கிறேன்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ஆனா அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என்ன போராட்டம் போராடினாலும், என்னதான் நீங்க முயற்சி பண்ணி போராடினாலும், என்ன சாதிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உங்க வண்டி 1 சென்டிமீட்டர் கூட நகர்ந்திருக்காது.
ஆனா உங்க உடம்புல இருக்க ரத்தமெல்லாம் உறிஞ்சிருக்கும், வேர்வை தண்ணியெல்லாம் காஞ்சு போயிருக்கும். ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு காரியம் கூட என்ன ஆயிருக்காது, ப்ராக்ரஸ் ஆயிருக்காது. ஏன்? நீங்க தேவ சித்தத்துக்கு விரோதமா செய்றீங்கப்பா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு புறம்பா செய்றீங்கப்பா. கலகக்காரரோட கலவாதீங்க. ஊர்ல நீங்க தனியா தெரியணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சீங்கன்னா கர்த்தர், நான் உண்மையிலே சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி நீங்க இரண்டங்கம் பண்ணி அங்க இப்படி என்ன ஆண்டவரே, அங்க ஒரு வாரம் இங்க ஒரு வாரம், நான் அன்பா சொல்றேன், நான் அப்பாவும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அங்க போய் உட்காந்துருங்க. உங்களுக்கு அந்த இடம் தான், அந்த ஆலயம் தான், நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம். நீங்க எங்க கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்காம அட்லீஸ்ட் ஒரு ஆலயத்துக்குனாச்சும் போறீங்களே, போங்க, ஆராதிங்க, கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க. ஆனா அங்க ஒரு வாரம், ஐயோ பென்னி பாஸ்டர் முகம் கண்ணுக்குள்ளேயே வருதே, போவோம். ஐயோ அவரு யாரு, பேர் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க, சொல்லக்கூடாது, மாத்தி சொல்லுங்க, நியூஸ் பேப்பர்ல போடுவாங்கல்ல பேர் மாத்தி, சிலுவை முத்து முகம் வர கண்ணுக்கு முன்னாடி வருது. ஐயோ அவர்கிட்டயே போய், ஐயா, நான் சும்மா நகைச்சுவைக்கு சொல்லல, தீர்க்கமா சொல்றேன், இரண்டகம் பண்ணாதீங்க. கேட்டா ஒரு வார்த்தை, சந்தா, I don't like this. Holy Spirit is not liking this. யாராக இருந்தாலும் கர்த்தர் முகத்துக்கு முன்பாக பேசுறாரு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு இருக்க கூடாது. ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. If you are in this revival Good Samaritan, be a full-time part of this church. இல்லாட்டி we are not expecting your money. See, நீங்க சர்ச்சுக்கு வரதுனால தான் இந்த பெட்டி நிரம்பும்னா வாய்ப்பை நாங்க இவ்வளவு பெரிய பெட்டி தான் செஞ்சிருக்கணும். இது விசுவாசத்தினால செய்யப்பட்டது. That was our previous offering box. நீங்க நம்ம சில பேர் நினைக்கிறோம் காணிக்கை, ஐயோ இல்லங்க, பணத்துக்கு பின்னாடி அலைய. We are not that kind of group. We are not after money, we are after God. நாங்க பணத்துக்கு பின்பாக இல்ல, எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஏன் நீங்க கொடுக்கணும்னு சொல்றேன்னா அது உங்க ஆசீர்வாதத்துக்காக, அவ்வளவுதான். இட் இஸ் ஃபார் யோர் blessing, இட் இஸ் நாட் அவர் blessing. எங்க தொப்பை பெருக்கிறதுக்காக உங்க பணம் இல்ல. தேவ ராஜ்யம் கட்டப்படணும். எதுக்குங்க அத்தனை ஊழியக்காரங்களை கூப்பிடுறோம்? ஷோ காமிக்கிறதுக்கா? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆஸ்மான் சாம கூப்பிட்டுட்டா யூடியூப் லைவ்ஸ் வியூ வந்துடும், டேவிட் சாம கூப்பிட்டா யூடியூப் வியூஸ் வந்துடும், ஜோசப் பாலச்சந்திர ஐயா வந்தா ஓகே நம்ம சர்ச்சை பார்த்து பாராட்டுவாரு. இல்ல, அந்த நோக்கம் எங்களுக்கு இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வருஷம் துதி, இந்த வருஷம் ஆண்டவரை துதி, என்ன நீ மகிமைப்படுத்து, என்ன நீ மகிமைப்படுத்துட, என்ன நீ உயர்த்து, நான் உன்னை உயர்த்துறேன். அப்பா வருத்தப்படுற காரியம் என்ன தெரியுமா? பணத்துக்காக வருத்தப்படலடா. 6 நாள் எப்படா வருவாங்க? இன்னைக்கு இருக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க, இந்த கூட்டம் இன்னைக்கு 6 நாள் வந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு இப்போ உங்க அடையாளம் மாறிடுச்சு. ஆனா அது எங்க விருப்பம் இல்ல. பக்கத்துல சாமியான போடணும், பக்கத்துல ஒரு பெரிய டிஸ்பிளே மாட்டணும், ஸ்கிரீன் போடணும், ஜனங்கள் வந்து உட்காரணும், இந்த இடமெல்லாம் நிரம்பணும், இந்த இடமெல்லாம் நிரம்பணும், மேல நிரம்பணும், கீழே நிரம்பணும், இவ்வளவு ஆசை இருக்கு. ஆனா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா? அக்டோபர் 1 யாரு 6 நாள் போயிட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? ஒரு ஊழியக்காரனா கை கூப்பி தேவ சமூகத்தில் நின்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். 6 நாளும் தேவ சமூகத்துக்கு வந்து இந்த ஊழியத்தில் பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற்று ஆசீர்வதித்து கடந்து செல்லுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு டிராவல் நம்ம தான் கொடுக்கிறோம், பெட்ரோல் நம்ம தான் போடுறோம், காணிக்கையை கொடுக்கிறோம், அவங்கள நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி. we haven't done this for 19 years. 19 ஆண்டுகள் செய்யாததை கர்த்தர் இந்த வருஷம் செய்ய வைக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் கூட இருக்கிறார் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கூட இருக்கிறார். நம்ம அடையாளம் அப்படி இருக்கணும். ஒருத்தர் லோக்கல்ல இருக்கிற ஒருத்தர் போயிட்டு இன்னொரு ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரன்ட்ட போய் இப்படி சொன்னாராம், நீங்க என்ன இந்த சர்ச்சுக்கு மாத்திரம், காமலாபுரம் சர்ச்சுக்கு மாத்திரம் பெரிய பெரிய ஊழியக்காரங்களா அனுப்புறீங்க,
அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நான் ஒருத்தனை கூட அனுப்பல, நான் ஒருத்தரை கூட அனுப்பல, அந்த சபை ஜெபிக்கிறதுனால கர்த்தர் கூட்டிட்டு வரார். இப்படின்னு ஒரு ஊழியக்கார வாயிலிருந்து வந்த சாட்சி அது அடையாளமா இருக்கு. ஆனா அப்பப்பதான் அந்த அடையாளம் வருது. இனி சபை தொடர்ந்து ஜெபிப்போம். ராமன் சொல்லுங்களேன். நல்லா ஜெபிக்கிற சபையா மாறணும். நம்ம ஜெபிக்கணும், வீட்டுல ஜெபிக்கணும். ஒரு கெட்ட காரியம் நடந்துட்டாலோ, பணம் இல்லாட்டியோ, ஃபீஸுக்கு இல்லாட்டியோ, இல்ல நாங்க திட்டுவோம், உரிமையில சொல்லுவோம், என்ன தகப்பனையா, தகப்பன், we are father. ஏசு அப்பா. அதே மாதிரி ஒரு ஊழியக்காரன், ஒரு மேய்ப்பன், ஒரு அப்பா, ஒரு தகப்பன். அந்த தகப்பன் திட்டும் பொழுது ப்ளீஸ் டோன்ட் புட் யுவர் ஃபேஸ் டவுன். உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும், ஆனா அது அடையாளமா காமிக்க கூடாது. சந்தோஷ் என்ன சொல்ற? நான் சொல்ல சரிதானே? ரைட். உங்க ஊர்ல நீங்க சாட்சியா நிக்கணும். உபாகமம் 11:19 கர்த்தருடைய வார்த்தை ஒரு அடையாளம். பிரசங்கம் பண்ண உங்களை கூப்பிடும் பொழுது எப்படி தெரியுமா நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க? எப்படி தெரியுமா நம்மளுக்கு மார்க் போடுவாங்க ஜனங்கள்? இவன் கிட்ட என்ன இருக்கு? வார்த்தை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. என்ன பார்ப்பாங்க? சும்மா எதையோ வந்து பேசிட்டு வளரிட்டு. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க நம்மளே என்ன பண்ணிடுவோம்? கண்டுபிடிச்சிருவல்ல. எதையோ வந்து பேசுவாங்கல்ல, இந்த தேவையில்லாத வார்த்தை பேசுறது, ஜோக் அடிக்கிறன்ற பேர்ல அதுவே ஒரு அரை மணி நேரம் பேசுறது, அன்வான்டட் ஸ்டஃப்ஸ் பேசுறது, ஊர் கதை உலக கதையை பிரசங்கத்துல கொண்டு வருது. நம்ம பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிரும் இவங்கிட்ட என்ன இல்ல? கர்த்தருடைய வார்த்தை இல்ல. ஊழியக்காரனுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் அவருடைய வார்த்தை தான் அடையாளம். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல யாராச்சும் வந்து உங்களுக்கு இது கொடுப்பாங்க, எது? பிரசாதம். நீங்க என்ன செய்வீங்க? தட்ஸ் ஓகே, இருக்கட்டும். ஒருத்தன் வந்து கேட்பான், ஏன் நீ வாங்கல? உங்ககிட்ட வார்த்தை இருக்கா பதில் சொல்ல? எல்லாரும் உங்களை பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல வாடா டீ கடைக்கு போகலாம் வா. இப்போல்லாம் நம்ம பையலுக்கு ஸ்கூல் முடிச்சோன்னே நேராக ஸ்கூலை முடிச்சுட்டு 1/2 கிலோமீட்டர் வீட்டுக்கு வரதில்ல, 1/2 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் பஜ்ஜி, பக்கோடா, ஸ்நாக்ஸு, பப்ஸு. பசங்க கூப்பிடுவாங்க, நல்லா தான் இருக்கும். யோசிக்கணும், நீ யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவன். நீ யாரு? வேறு பிரிக்கப்பட்டவன். நீங்களும் நான் யாரு? ஆண்டவருடைய சந்ததி, பரிசுத்த சந்ததி, பரிசுத்த ஜாதி, கர்த்தருடைய வித்து. அடையாளம் இருக்கணும். சொந்தக்காரவங்க அதுக்கு கூப்பிடுவாங்க, இதுக்கு கூப்பிடுவாங்க. நான் யாரையும் பிளேம் பண்ணல. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க உங்களை, இல்லைன்னு சொல்லல. அத்தனை ஃபங்க்ஷன் போய் நிக்கிறது. யாரையும் நான் பாயிண்ட் பண்ணி பேசல. யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு. நீங்க செலக்ட் பண்ணணுங்க. எங்க பாருங்க, நீங்க செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணணும். பிலோமினாவுடைய அப்பா இறந்தது 40வது நாள். ஆனால் வைக்கல, 40 நாள் வைக்கல. ஏன்னா உங்களுக்கு கன்வென்ஷன் இருந்தனால அந்த சாட்சியை கேட்டு சந்தோஷப்பட்டேன். 40 நாள் ஜெபம் என்னைக்கு வந்துச்சு, எம்டி செகண்ட் மீட்டிங் என்னைக்கு வந்துச்சு. உடனே அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்டில் எல்லாம் பிளான் பண்ணி, நாங்கள் வர முடியாது, வேணா என்ன வச்சுக்க. அடுத்த நாள் அந்த ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். இந்த பிள்ளை இதை செய்ய மாட்டான், இவன் இதை செய்ய. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்லையோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சிடும். எல்லாரும் மேலே சந்தேகப்படுவாங்க. ஆனால் தேவ பிள்ளையை பார்த்து அவன் செஞ்சிருக்க வாய்ப்பே பிரியன் அப்படி செய்ய மாட்டான். நோ, போஸ் என்ன பண்ண மாட்டான், அப்படி பார்க்க மாட்டான். இந்த அம்மா திருடி இருக்காது. இல்ல இல்ல இல்ல, சாட்சி. அதுதாங்க அடையாளம், அதுதான் அடையாளம். யோசுவா 2:17 சிவப்பு நூல் ஒரு அடையாளம். யாருக்கு? ராகாபுக்கு. சரி, போதும். நிறைய அடையாளம் இருக்கு. இப்ப உங்களுக்கு எது அடையாளம்? வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? ஒரு 7 நபர்களுடைய வாழ்க்கையில இருந்து யோசிச்சு பார்த்தா இந்த 7 உங்களுக்கு அடையாளமா இருக்கணும். பாருங்க, சிம்பிளா சொல்லி உங்க கிட்ட உங்களை புரிய வைக்கிறேன். ஏனோக்குடைய வாழ்க்கை, அது போடுமா, நான் டைப் பண்ணல. ஏனோக்கு வாழ்க்கையில அவனுடைய அடையாளம் எதுவா தெரியுமா இருந்துச்சு? அவன் தேவனோடு சஞ்சரித்தான். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்களேன். அவன் 65 ஆகும் பொழுது மெத்துசலாவை பெற்று அதற்கு பின்பு 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான். வயதான போது மெத்துசலாவை பெற்றான்.
21, 22 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். கவனிங்க, நீங்க என்னதான் புள்ள பெற்றிருந்தாலும், எவ்வளவுதான் பிஸி வேலையில இருந்தாலும் தேவனோட நடக்கிறத விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் பாருங்க 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து, the previous verse 22, குமாரரையும் அவன் குடும்ப வாழ்க்கையில கரெக்டா இருக்கிறான். என்னதான் தேவனோடு நடந்தாலும் he gave important for his family. குடும்பத்தை ஒரு நாள் விட்டு கொடுக்கல, குடும்ப உறவை உடைக்கல, குடும்பத்தை விட்டுட்டு போகல. அநேக பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் failure in the family. ஒரிசா மாநிலத்துக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு ஊழியரை சந்தித்தோம். நல்ல முதிர்ந்தவர், கர்த்தர் அவரை நம்பி ஊழியம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவரிடம் பேசும்பொழுது சொல்றாரு, என் மனைவி பாருங்க பாஸ், ஒரு வாரம் ஆச்சு வந்து, அவ ஒரு போனும் பண்ணல, என் பிள்ளையும் பண்ணல, நானும் பண்ண மாட்டேன். நான் சொன்னேன், இல்லையா, மனைவிகள் பலவீனமான பாண்டம், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நம்ம தான் புரிஞ்சு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும்னா we have to adjust. கணவன்மாருக்கு சொல்றேன், உங்களுடைய ஸ்ட்ராங், ஏற்கனவே பிரசங்கத்தில் பேசியிருக்கிறோம், உங்களுடைய திறமையையும் உங்களுடைய தாளந்தையும் யார்கிட்ட காமிக்க கூடாது, உங்க மனைவிட்ட காண்பிக்க கூடாது. காண்பிக்க நீங்க அப்படி காண்பிச்சாலோ அது அவங்கள காயம்தான் படுத்துமே தவிர நீங்க அவங்கள ஆதாயப்படுத்த முடியாது. யாரும் குழந்தைங்களை கவனிக்காது, இங்க கவனிங்க. ஃபேமிலி லைஃப்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது. அந்த ஊழியக்கார பேர் என்னம்மா, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து அவங்க பையனோட டின்னர் உட்கார்ந்தாராம். பெரிய மூத்த ஊழியக்காரர், சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவர் பிள்ளைய கொஞ்சிட்டு ஊழியம் 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 ஊழியன்னு போயிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து டின்னர்ல உட்காந்துருந்தாரு. அவங்க பையன் லேட்டா, அமெரிக்கா வெளிநாட்டுல எல்லாம் டின்னர் அப்படின்னா ஃபேமிலி டைமுக்கு வந்து உட்காந்து குடும்பமா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு குடும்பமா உட்காந்து சாப்பிட்றீங்களா? குடும்பமா உட்காந்து சாப்பிடுங்க, குடும்பமா பேசுங்க. சாப்பிடும் பொழுது ஃபோன் கையில் வைக்காதீங்க. ஃபோனை தூக்கிட்டு ரேக்கில் வச்சு, ஏரோப்ளேன் மோடுன்னு ஒரு மோடு இருக்கு ஃபோனில், அதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. உங்களை யாரும் ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஸ்விட்ச் ஆஃப்னு ஒரு பட்டன் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்விட்ச் ஆஃப், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். எத்தனை பேர் கடந்த நாட்களில் பண்ணியிருக்கீங்க? ரீசெண்டாக நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன் பாஸ்டர். ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறது வேற, பேட்டரி இல்லாமல் விளையாண்டு 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 அப்படியே பார்த்து பார்த்து பேட்டரி டொங்கின்னு, அது இல்லை. எத்தனை பேர் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஃபோன் ரொம்ப நாள் நல்லா இருக்கும். என்னப்பா புரியுதா? என்ன ராபின் பண்ணி பாருங்க. என்னம்மா ஜான்சிக்கலாம் அடிக்கடி என்ன செய்யுங்க, ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பழகுங்க பழகுங்க. கர்த்தர் நல்லவர். அந்த ஊழியக்காரர் வந்து டைனிங் டேபிள் உட்காந்து, இந்த பையன் லேட்டாக வந்தானா, அவனை பார்த்து கேட்டாரான், ஒய் டிட் யூ கம் லேட், ஏன்டா லேட்டாக வந்தானு. உடனே அவன் சொன்னானா, உங்களுக்கு என்ன அக்கறை, நீங்க பாட்டுக்கு எங்களை விட்டுட்டு போயிருவீங்க, நீங்க வர டைமுக்கு நாங்க வரணுமா அப்படின்னு. அவர் காயப்பட்டு உடைக்கப்பட்டார். அந்த மனுஷன் அப்படியே உடைக்கப்பட்டார். அப்ப பாருங்களேன், என்னதான் தேவனோடு நடந்தாலும் you have to give importance to your family. ஆனா நம்ம தேவனுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. அததான் சொல்ல வர, ஆண்டவரோடே நம்ம நடக்கிறது இல்ல. ஏனோக்குக்கு என்ன அடையாளம் கேட்டா, அவன் தேவனோடு 65 வருஷம் அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருந்தான், இருந்தான். மெத்துசலா பிறந்த உடனே பிளஸ் 300 இயர்ஸ் தேவனோடு சஞ்சரித்தானாம். குடும்பத்தை விடல, ஆண்டவரை விடல. இது உங்களுக்கு அடையாளமா இருக்கணும். இன்னைக்கு தேவனோடு உறவாடுறது உங்களுக்கு அடையாளமா இருக்கணும். இப்படி இருந்தனால தான் எபிரேயர் 11:5 யூதா 14ல ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு. எபிரேயர் 11:5 ஏனோக்கு குறித்து என்ன போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க எடுத்தவங்க. மைக்ல யாரும் வாசிக்க மாட்டேங்கிறீங்க, இன்னைக்கு மைக்கை கொடுக்கல போல. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். என்னங்க அது? அவன் தேவனோடு நடந்ததுனால அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன? தூங்குறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. அவங்க தூங்கிட்டதுனால சொல்லல, எழுப்பி விடுங்க பக்கத்துல பார்த்த தயவு செஞ்சு. ரைட். ஏனோக்கு தேவனோடு இருந்ததுனால ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு என்ன வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்சான். ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளையை நான் எடுத்துக்கிறேன், என் பிள்ளையை நான் எடுத்துக்கிறேன். என்ன ஒரு பாக்கியம்.
எலியாவுக்கு வந்த பாக்கியத்தை பாருங்க. யாருக்குங்க இது கிடைக்கும்? யாருக்கு இது கிடைக்கும்? இன்னைக்கு நீங்களும் நானும் மகிமையில சேர்க்கப்படணும்னா உங்களுக்கு இருக்கிற முதல் அடையாளம் என்னது? தேவனோட நடக்கணும், அவரோடவே இருக்கணும். அத ஒரு அம்மா பாடுங்க, என் கூடவே இரும் இயேசுவே, என் கூடவே இரும். அவரை விட்டு ஒரு நாள் விலகவே கூடாது. அவர் எங்க போனாலும் பிடிச்சுக்கங்க. இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்துல இருந்து சிமியோன் என்ற ஒரு தேவ மனுஷன் நம்ம சர்ச்சுக்கு அடிக்கடி வந்திருக்காங்களே, சிமியோன் அங்கிள். அவங்க இன்னைக்கு அல்லேலேட் அவர்ல பேசுறாங்க. இன்னைக்கு காலையில் அவ்வளவு அழகா பேசுனாங்க. பாவம் செய்யக்கூடாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு 3 அடையாளங்கள், 3 காரியம் தேவை. முதல் காரியமே யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து சொன்னாங்களா, என் தேவன் என்னோடு கூட இருக்க நான் எப்படி பாவம் செய்வேன்? என் தேவன் என்ன நம்பிங்க அனுப்பிச்சிருக்கிறார். என் தேவன், யோசேப்பு வாயிலிருந்து வந்த வார்த்தையில என் தேவன், என் தேவன், என் தேவன். அப்போ அவனுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி என்ன தெரியுமா? என் கூட எப்பவுமே யார் இருக்கிறா? என் தேவன். நான் பைக்கில் போகும்பொழுது என் கூட யார் இருக்கிறா? என் தேவன். நானும் என் குடும்பமும் ஒன்னா இருக்கும் பொழுது, வேலைக்கு போகும் பொழுது, தனியா குடும்பத்தை விட்டுட்டு வேலைக்கு போகும் பொழுது, காலேஜுக்கு போகும் பொழுது, ஸ்கூலுக்கு போகும் பொழுது, ஹலோ தொழிலுக்கு போகும் பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், என் கடவுள் என்ன பார்த்துட்டு இருக்கிறார், என் கடவுள் என் கூட இருக்கிறார். My God is watching me. என் தேவன் என்னை பார்க்கிறார், என் இயேசு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். I am under the surveillance of God. 24 மணி நேரம் ஆண்டவர் என்னை பார்க்கிறாரு. அப்படி ஒரு ஐடியா இருந்துமே சிலர் பாவம் பண்றீங்களே, சிலர் அழிந்து போறோமே. ஏன்? பிசாசு பாப்பான், இவன் நம்ம ஆளியா? யாருக்கு அதிக பிரச்சனை வரும் தெரியுமா? யார் தேவனோட நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. சிலர் நினைக்கிறீங்க, பாஸ்டர் என் வாழ்க்கை ஸ்மூத்தா போகுது பாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசாசு தூரத்துல இருந்து பார்த்து அது நம்ம பிள்ளை, அது ஏற்கனவே நம்ம கூட தான் இருக்கு, அதை எதுக்கு தொட்டுக்கிட்டுன்னு போயிட்டே இருப்போம். உங்களை கண்டுக்கவே மாட்டான். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரல, சோர்வு வரல, ஃபெயிலியர் வரல, வறுமை வரல, போராட்டம் வரல, இப்படி எல்லாம் வரல, நல்லா இருக்கிறேன் பாஸ்டர் நான் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே நல்லா இல்ல, ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம். பிசாசு போராடுவான், சில நேரத்தில் பிரச்சனைகளை கொடுப்பான். அதையும் தாண்டி நீங்க அதெல்லாம் மேற்கொண்டு தேவனோடு நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, அவன் என் பிள்ளை. ஆபிரகாமை கூப்பிடுற, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளை ஆண்டவர் மேல கையை போடாத. என்ன அர்த்தம்? அடையாளம். நான் சொன்ன உடனே செஞ்சுட்டான்டா அவன், நான் சொன்ன உடனே விசுவாசிச்சு கீழ்ப்பட்டுச்சா, அது அவனுக்கு அடையாளம். இன்னைக்கு உங்க அடையாளம் என்ன? வாட் இஸ் யோர் ஐடென்டிட்டி? ஏனோக்கு தேவனோடு நடந்தான். நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க பாருங்க. நீதிமொழிகள் 3 5 6 வாசிங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3 5 6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து, உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். எது ஐடென்டிட்டி? சுய புத்தி இல்ல, தேவனுடைய வழி. என்ன கவனிக்கிறீங்களா? இன்னும் அதுக்குள்ள சோர்ந்து போயிட்டீங்க. எனக்கு தொண்டையை காஞ்சு போச்சு. கவனிங்க, எது உங்க அடையாளமா இருக்கணும் தெரியுமா? உங்களை பார்த்தா சொல்லணும், இவன் கூட யார் இருக்கிறா? தாவீது, இதுவரைக்கும் தாவீது யாருக்கு ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. ஆனா 17ஆம் அதிகாரத்துல போர் சேவகர்கள் சொல்றாரு, ஒருவன் இருக்கிறான், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். யார் சொல்றா தெரியுமா? சேவகன் ஒரு தாவீதை குறிச்சு, ஒரு ஆடு மேய்க்கிறவனை குறிச்சு சாட்சி சொல்றாங்க. He is the man with God. இவனோடு கூட தேவன் இருக்கிறாரியா, கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லணும், ஐயோ ரொம்ப சந்தோஷமான காரியம். ஒரு 2 weeks பேக் அப்படிதான் நான் அது என்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு ஆண்டவே ஒரு இடத்துல நாங்க மீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு சும்மா மற்றவங்க ஊழியம் பண்ணாங்க, நான் கூட போய் உட்காந்துருந்தேன். ஒரே ஒரு ஜெபம் கொடுத்தாங்க, அதை ஜெபம் பண்ணினேன். ஒரு பாட்டு கொடுத்தாங்க, பாட்டு பாடினேன். அந்த ஊழியக்காரர் வந்து என் கரத்தை பிடிச்சு, பாஸ்டர் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஐயோ ஆண்டவரே, அழுது நைட்டு ஆண்டவருக்கு அவ்வளோ நன்றி சொல்றேன். ஏன்னா சாட்சி வரணும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இங்க பாருங்களேன், உங்க கணவன் மனைவி, மனைவி கணவன், குடும்பத்துக்குள்ள சண்டை வரும், குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். அப்போ மனைவி கணவனை பார்த்து, நீ எல்லாம் இதுதான் சாட்சியா? இதுதான் கர்த்தர் கூட இருக்கிறதா?
கவனிங்க, நம்மளை ஆண்டவர் வெளியில வல்லமையா பயன்படுத்துவார். வீட்டுக்கு வெளியில நம்மளை வல்லமையா ஆனா வீட்டுக்குள்ள சில நேரத்தில் என்ன செய்ய முடியாது, நம்மளால ஜெயிக்க, நம்ம தோத்து போயிடுவோம். அது ஏன்னா நம்ம கற்றுக்கொள்வதற்காக தான். சில நேரத்தில் வீட்டுக்குள்ள நம்ம தோல்வி அடைஞ்சு ரொம்ப சில நேரத்தில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும். அதை நினைச்சு நீங்க வருத்தப்படவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள ஆண்டவர் சில காரியத்தை கற்றுக் கொடுப்பார். He will teach you inside the house. யவீர் மகளை ஆண்டவர் நினைச்சிருந்தா எங்க வந்து உயிரோட எழுப்பியிருக்கலாம்? தெருவில் வச்சு உயிரோட, வீட்டுக்குள்ள. அந்த கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை ரசமா மாத்தினது, எந்த இடத்துல திராட்சை ரசம் வைக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு எதை கொண்டு வர சொல்றாரு? கற்சாடியை கொண்டு வர சொல்றாரு. ஒரு அறைக்குள்ள வச்சு அந்த தண்ணீரை ரசமா மாத்துறாரு. ஏன்? சில காரியத்தை ஆண்டவர் உருவாக்குறதும் மாற்றுவதும் வீட்டுக்குள்ள நடக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் திமிர்வாத காரணம் எங்க தான் வச்சு சுகப்படுத்துறாரு? வீட்டுக்கு உள்ள. சில காரியத்தை வீட்டுக்குள்ள செய்வாரு, சில காரியத்தை பப்ளிக்கா செய்வாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த உருவாக்குறது, இந்த உருமாற்றுறது, இந்த கற்றுக் கொடுப்பது, நம்மளை நல்ல பழுத்த பழமா மாத்துறது, நம்மளை நல்ல தேறினவனா மாத்துறது எங்க திரும்ப மாத்துவாரு? சில நேரத்தில் உங்க மனைவி மூலமா கணவனை மாத்துவாரு, கணவன் மூலமா மனைவியை மாத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. This is true. This is true. யோவான் 14:6 நம்ம பார்க்கிறோம் இயேசுவே வழி. சோ நீங்க ஏனோக்கினுடைய அடையாளம் என்ன? அவன் தேவனோடு சஞ்சரித்தான். நம்பர் 2 அது போட்டு. நம்பர் 2 அடுத்து யாருடைய வாழ்க்கை? மோசஸ். Glory upon him is his identity. அவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் மேல இருந்த கர்த்தருடைய மகிமை. யாத்ரா 33 21 22 23 அவன் மகிமைக்காக கேட்கிறான். ஆண்டவரே உடைய மகிமையை காண்பித்தருளும்னு சொல்றான். அடுத்த வசனம் வாசிமா, அடுத்த வசனம் போமா. போங்க 22, go for 22 பாருங்க. என் மகிமை கடந்து போகும்போது 33 தானே? ஆமா, ரைட். 23 வாசிங்க. பின்பு போதும். இதுக்கு முந்தின வசனத்துல மோசே கேட்கிற, ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்பித்தரலும். இப்ப நேரா 34 அதிகாரம் 28 இருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். 34 28 அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பலகைகளையும் உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். நெக்ஸ்ட் வெர்ஸ், கோ ஃபாஸ்ட். மோசே சாட்சி பலகை இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட தேவன் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஏனோக்க போல தேவனோடு நடக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க முகம் என்ன செய்யும்? எஸ். மோசேனுடைய ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? அவன் தலைவன்றதை விட, அவன் ஒரு பெரிய லீடர்ன்றதை விட, அவனுடைய ஒன் ஆஃப் த மெயின் ஐடென்டிட்டி இஸ் த க்ளோரி. அவன் தேவனுடைய மகிமை என்ன செஞ்சான்? சுமந்தான். இன்னைக்கு உங்களை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, முகத்தை பாரு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு பெரிய டவுட், பேய் உண்மையிலேயே அறையுமா? உண்மையிலே சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ என்ன அறாது? ஒவ்வொரு அறையும் செவிடெல்லாம் கீன்னு இருக்கும் போல. அப்படியே முகம் சபைக்கு வரும்பொழுது அப்படியே அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஸ்லாப்டு பை த கோஸ்ட். சிலர் முகம் அப்படி இருக்கும். ஏன்னா உள்ள என்ன இல்லை? தேவனுடைய மகிமை அவங்க மேல இல்லை. அதை ஆண்டு ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் இஸ் ரெடி டு ஷைன் ஹிஸ் glory upon you. அவருடைய மகிமையை உங்க மேல உதிக்கப்பட்டதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அது உங்களுக்கு அடையாளமா மாறுச்சுன்னா அடுத்த வசனத்தை வாசிமா. 30 போக மாட்டீங்களா? மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் கவனிங்க, அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய மகிமை அடையாளமா இருந்துச்சுன்னா ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேச, உங்ககிட்ட வந்து பத்திரிக்கையை கொடுக்க, அது மட்டும் ஆமீன் வராதே. ஐயா அதுதானையா எங்க வாழ்க்கையே. ஏன்னா நான் கொடுத்ததை அவன் திருப்ப கொடுக்க வேண்டுமானால் நான் இந்த ஃபங்க்ஷனை வைத்தாக வேண்டும்.
ஐயோ, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நம்ம கொடுத்துட்டோம், ஆனா நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நம்மளே ஒரு வாய்ப்பை உருவாக்கி வைடா, ஏதாச்சும் ஒன்று வை. என்ன வைப்போம்? என்ன வைப்போம்? திடப்படுத்துதல். அவனே அங்க ஆடிக்கிட்டு இருக்கு பேஸ்மெண்ட். அதுக்கு மைக்கு செட்டு போட்டு பயங்கரமா. ஐயா, ஆண்டவர் உங்க பிள்ளைய, உங்க மகளை ஆண்டவர் பெரிய பிள்ளை ஆக்கியிருப்பாரு. கர்த்தருக்கு நன்றி சொல்லி விட்டுருங்க. நான் நடந்ததை குறித்து பேசல. அம்மா அங்கிள் வருத்தப்படக்கூடாது. நான் இனிமேல் சொல்றேன். என்ன 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 விழா? பூ அட சொல்லுங்க, நீராட்டு விழா. இது பைபிள்ல எங்க இருக்கு? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் எதுக்கு தேவையான்னு கேட்குறேன். ஆனால் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, பாஸ்டர் சும்மா இல்லை, அத்தனை வீட்லேயும் என் பணம் உட்காந்துருக்கு. அங்கே 501, 201, 301, 401, 1101, 1231, அதையெல்லாம் நான் எப்படி வாங்கணுமா? காது குத்து விழா தெரியுமா உங்களுக்கு? குத்துன காதை திருப்பி குத்துற கேஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசுல காது குத்தி அதை வேணும்னே அடைக்க வச்சு திருப்பி அதுக்கு ரெண்டாவது குத்து ரெண்டாவது போர், அதை காதை போர் போட்டு அதுக்கு மைக் செட்டை போட்டு கறி விருந்து கெட்டா வெட்டி ஒரு நாள் நீங்க இதை நம்பி செய்றீங்க. அத்தனை பேர் வந்து வெறும் கையோட போகணும் இயேசுவின் நாமத்தில். அப்பதான் தெரியும். ஆனா அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறேன். அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க? எப்படி எனக்கு என்ன செஞ்சிடும்? கல்யாணத்துக்கு கூட அப்படிதான். பாஸ்டர்னு சொல்லல, பொதுவா அண்ணே மொய்ய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதான் ஒரு என்னைக்காச்சும் ஒரு கல்யாணத்துல ஒத்த ரூபா கூட கொடுக்காம போகணும். அப்போதான் ஐயோ, கல்யாணம் நல்ல விஷயம்தான். கல்யாணத்துல 2 இடம் 3 இடம் பண்ண மாட்டீங்க நம்புறேன். ஆனா தேவையே இல்லாம காது, தேவையே இல்லாம சிலர் பார்த்துருக்கீங்களா? வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டான், பூச்சி பூசி இருக்க மாட்டான், வயரிங் பண்ணியிருக்க மாட்டான். ஆனா பால் காய்ச்சி எதுக்கு? அந்த பணத்தை வச்சுதான் என்ன செய்யணும்? பெயிண்ட் அடிக்கணும், பூச்சி பூசணும். அதான் சொல்றேன், நீங்க அப்படி வைக்கும் பொழுது வேணும்னே 1 ரூபா கூட கொடுக்காம எல்லாரும் வெளியில போனாதான் தெரியும். ஐயோ போச்சே, செஞ்ச சாப்பாடெல்லாம் போச்சு. அப்புறம் உட்காந்து அழுகிறது. சாப்பிட்டவனெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இரவும் பகலும் ஓயாமல் உள்ளே சென்று வெளியே வருவானாக, போக்கும் வரத்துமா இருப்பானாக. அப்படி ஜெபிச்சா அப்படி ஆண்டவர் செய்வார். வேண்டாம், இங்க பாருங்க, தேவ பிள்ளைக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். பணம் வேணும்னா, தேவைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. இந்த மீட்டர் கடன், அப்புறம் அந்த கந்து வட்டி கடன், இந்த டெய்லி கடன், வார கடன், அதெல்லாம் வாங்கினீங்கன்னா உண்மையிலே சோத்துக்கு கூட வழி இல்லாமல் போயிடும். உங்களுக்கு திராணி இல்லாட்டி நீங்க அதை செய்யாதீங்க. சில பேர் எங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. சீரே சுநாதனுக்கு அந்த சீர் இல்லை. சீர் செய்யறதுக்கு பேங்க்ல லைன்ல நிக்கணும். சீர் செய்யறதுக்கு சீட்டு கடையில போய் நிக்கிறது. சீர் செய்யறதுக்கு நான் கேட்கிறேன், தேவையா? இல்ல பாஸ்டர், அதை நான் செய்யல, அவன் என்கிட்ட பேசவே மாட்டான். நான் சொல்றேன், பேசாமே போய் தொலையட்டுமே. பாஸ்டர், நான் சீர் செய்யல, பெரிய போராயிரும். ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவரை நம்பி தானே ஊழியத்துக்கு வந்தீங்க, ஆண்டவரை நம்பி தானே ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசுவை நம்பி தானே ஆலயத்துக்கு வரீங்க. நீங்க செஞ்சாதான் அந்த உறவு வேணும்னா நான் சொல்றேன், அந்த உறவே வேண்டாம். அந்த உறவே வேண்டாம். அந்த உறவை நீங்க விட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை கைகொட்டி அழைச்சு உங்களை எங்கேயோ தூக்கி உயர்த்திடுவாரு. என்ன மியூசிக் வாசிக்க தெரியல அவனுக்கு, பாவம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சில காரியத்தை அருவருக்கிறார்னா அதை தயவு செஞ்சு விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு எது அடையாளமா இருக்கணும்னா, மோசே மேல இருந்த மகிமை. ஆண்டவர் டாபிக்க மாத்த மாட்டேங்கிறாரு. உங்ககிட்ட பீரோல எது இல்லாட்டி உள்ளது உள்ளபடி அழைக்கப்பட்ட விழாவுக்கு போங்க.
ஃபங்க்ஷனுக்காக பக்கத்து வீட்டில் போயிட்டு, அக்கா இந்த போன ஃபங்க்ஷனில் இவ்வளோ தூரம் போட்டிருந்தேன்ல, அதை எனக்கு 1 மணி நேரம் கொடு, நான் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் நான் வந்து கொடுத்துட்றேன். இல்லைன்னா விடுங்க. பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நல்லது. நகை போட்டு போகாட்டி கூட, ஐயா இதை தூக்கிட்டு போய் பாருங்களேன், இதை தூக்கிட்டு போய் பாருங்களேன், உங்களை பார்த்தோன்னே எல்லாரும் விலகுவான். 2 காரியத்துக்காக விலகுவான். ஒன்று, இவன் என்ன பைபிளும் கைமா வரான், சீ அப்படிமா, பரவாயில்லையே சீன்னாச்சும் சொல்லி வழி விடுறானே. சில பேர்லாம் உள்ளேயே போக முடியாம தவிக்குது. சில பேர்லாம் பந்தியில சாப்பிட முடியாம அப்படியே பந்தி பின்னாடி நின்று அவன் சாப்பிட்றதையே மேல இருந்து பார்த்து இப்படியே பார்த்து ஒவ்வொரு பீஸா அவனும் லபக்குன்னு சாப்பிட. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துறாரு. ஆனா சிரிச்சதோட போயிடாதீங்க. யோசிச்சு பாருங்க, சில காரியமெல்லாம் நம்ம இப்படி பண்ணிடுறோம். இந்த வேதத்தை தூக்கிட்டு போய் பாருங்க, ஃபங்க்ஷனுக்கு போட்டோ எடுக்க இப்படி பைபிளோட நின்று பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அப்படி அம்மா ரைட், நீங்க வந்து உட்கார்ந்து புரியுதா? மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு அடையாளமா இருக்கும். இப்படிதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி பேசும்பொழுது நீங்க பஸ் எல்லாம் மறந்துட்டு உட்கார்ந்துடணும். 3வது நம்பர் 3, யோசுவாவினுடைய அடையாளம் என்ன? அவனுடைய கீழ்ப்படிதல். எப்படி? யாத்திராகமம் 17:9-10, யாத்திராகமம் 24, 12, 13, 32, 17, 33, 11, இதெல்லாம் பார்த்தா அவன் யோசுவா தேவன் தனக்கு சொன்னபடி, மோசே தனக்கு சொன்னபடியே செய்வான். கீழ்ப்படிதல். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவ பிள்ளைகளுக்கு எது தெரியுமா ஐடென்டிட்டியா இருக்கணும்? கீழ்ப்படிதல். சொல்லுங்க, கீழ்ப்படிதல். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய காரியம் இருக்கு. அவன் கீழ்ப்படிஞ்சதுனால என்னாகமம் 14 அவன் பாருங்க, அவன் கீழ்ப்படிஞ்சதுனால அவனுடைய மைண்ட் செட் மாறிடுச்சு. காலேபு யோசுவாவும் வந்து நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவன் கீழ்ப்படிஞ்சதுனால என்னாகமம் 27 அவனுக்கு லீடர்ஷிப் வருது. அவன் கீழ்ப்படிஞ்சதுனால யோசுவா ஒரு மிகப்பெரிய தலைவனா மாறி கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். பார்க்கிறான். கீழ்ப்படிதல் உங்களுடைய அடையாளமா இருக்கணும். ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த இடத்துல இருன்னா நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு பெயர்ந்து போய் பாருங்க. ஆண்டவர் அங்க உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டி வச்சிருப்பாரு. ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, இல்லை என்னால முடியாது, என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, எனக்கு இது பிடிக்காது, என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு புறம்பா விரோதமா முரட்டாட்டம் பிடிச்சு நின்னீங்கன்னா, நான் உண்மையிலே மெய்யாகவே சொல்றேன், அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. உங்க ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆயிரும். யோசுவாவை போல கீழ்ப்படிதல் நான் எழுதியிருக்கு. லீடர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் நிமித்தம் தான் தலைமைத்துவம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கீழ்ப்படிஞ்சா தலைவனா மாறுவேன். ஆமா, இஃப் யூ வாண்ட் த லீடர்ஷிப், கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, மனுஷங்க கீழ்ப்படிங்க, உங்க தலைவனுக்கு கீழ்ப்படிங்க, உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. எபேசியர் 6 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ரைட். நம்பர் 4, பினகாஸ். பினகாஸுடைய அடையாளம் என்ன? அவனுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம். என்னாகமம் 25 வாசிங்க. சங்கீதம் 106 29-31. என்னாகமம் 25 6 7 8. ஒரு பாவம் நடக்குது, எல்லார் கண்களுக்கு முன்பாக நடக்குது. அதை பார்த்துட்டு எல்லாரும் அழுகுறாங்க. ஆனா பினகாஸ்னால அந்த இடத்துல உட்கார முடியல. கவனிங்களேன், தேவ பிள்ளைகளுக்கு 4வது உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் அடையாளமா இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? பக்தி வைராக்கியம், தேவனுக்கு ஏற்ற வைராக்கியம். பவுலை குறித்து அப்போஸ்தலர் 17 எழுதுறோம், 17:16 வாசிக்கிறோம், 18:5 வாசிக்கிறோம், 18:25 வாசிக்கிறோம். பவுல் விக்கிரகத்தை கண்டு பக்தி வைராக்கியம் கொண்டவனாய் எழுந்தான். 2 ராஜாக்கள் 10:13-17 வரைக்கும் யெகூவின் வைராக்கியத்தை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 23:15-16 தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளுக்குள்ள இந்த வைராக்கியத்தை பார்க்கிறோம். யோவான் 5வது அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம், யோவான் ஸ்நானகருடைய வைராக்கியம். யோவான் 2:14-17 இயேசு சொல்றாரு, இவர்களை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பற்றி கொண்டது. இயேசுவுக்கு ஒரு வைராக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம் அடையாளமா இருக்கணும்.
நான் சொல்றது புரியுதா? சினிமா பார்க்க கூப்பிட்டா மாட்டேன்டா, ஐ வில் நாட் கம். நொரோட்டோ சொல்றது கூட சரியா தப்பான்னு தெரியல. பார்க்க கூடாதுன்னா நான் வைராக்கியமா நான் பார்க்க மாட்டேன். அந்த வைராக்கியம் தாங்க உங்க அடையாளம். இந்த இடத்துக்கு போக மாட்டேன்னா போக கூடாது, வைராக்கியம். சில நேரத்தில் வந்து பிரதர் நீங்க போகாதீங்கன்னா, இல்ல பாஸ்டர் எங்க வீட்டில் சொல்லிட்டாங்க நான் போய் தான் ஆகணும். நாங்க என்ன செய்வோம்? சரியா சந்தோஷமா போயிட்டு வா, போயிட்டு பத்திரமா வந்தா சந்தோஷன்ற அளவுக்கு உட்காந்துருப்போம் நாங்க. ஆண்டவர் நோன்னு சொன்னா போக கூடாது, அவ்வளவுதான். ஊழியக்காரவங்க ஒரு நாளும் சுயமா முடிவெடுக்க மாட்டாங்க. நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு காரியத்தை ஆலோசனை கேளுங்க. எனக்கு என்னமோ ஆவியில படலை, ஒன்றும் சரியில்லைன்னா நீங்க போகாதீங்க. அப்படியே நீங்க போனாலும் உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிசாசு பார்த்துட்டு ரைட்டு இது ஏன் வழிக்கு வந்துருச்சுன்னு உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டான். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருந்த ஒரு பியூட்டிஃபுல் பிளான் கேன்சல் ஆயிருக்கும். ஆண்டவர் கொடுத்தது நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா கவனிங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பாரு பாருங்க, அந்த திட்டத்தை டெமாலிஷ் பண்ணிடுவாரு. அஞ்சாவது, யோசேப்புக்கு அவனுடைய பரிசுத்தம் அடையாளம். உங்களுக்கு எல்லாம் அவனை பத்தி நல்லா தெரியும். பரிசுத்தம். அவனை எப்படி நம்ம பரிசுத்தம்னு சொல்றோம்? எந்த சம்பவத்துல சொல்றோம் சொல்லுங்க? ஆனா அது கிடையாது. போர்த்திபாருடைய வீட்டில் அவனுடைய பரிசுத்தம் ஆரம்பமாகவில்லை. அவன் பிறக்கும் பொழுதே பாருங்க, இந்த வசனத்தை எழுதிக்கோங்க. 37:4 ஆதியாகமம் 37:4. அதான் நீங்க அதை எடுக்க வேண்டாம், இது டிஸ்பிளேல வேண்டாம், டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதனால வேகமா ரைட் பாருங்க. 34:7 வசனத்துல ஆதியாகமம் 37 அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல பாருங்க. 4வது வசனம், அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யாரு? யோசேப்பினுடைய சகோதரன். அடுத்து 5வது வசனம், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 8வது வசனம், அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னமும் அதிகமாய் பகைத்தார்கள். 10வது வசனம், அவனை கடிந்து கொண்டார்கள். 11வது வசனம், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். எப்படி? ஒரு சகோதரன், ஒரு யோசேப்புக்கு விரோதமா இந்த சகோதரர்கள் 5 இடத்துல என்ன சொல்றாங்க? கடிந்து கொண்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். ஆனா இத்தனை இதுவும் அவங்க பேசியும் யோசேப்பு தன் வாயை திறந்து அந்த சகோதரர்களை ஒரு நாளும் கடிந்து கொள்ளல. அதுதாங்க பரிசுத்தம். சி, உங்களுடைய சரீர ரீதியான கெட்ட பழக்கத்துல தான் உங்க பரிசுத்தம் வெளிப்படணும். இல்லை, இவன் வந்து போன் பார்க்க மாட்டேங்கிறான், பெண்களோட பேச மாட்டேங்கிறான், ஆண்களோட பேச மாட்டேங்கிறான், கைப்பிடிச்சு பேசுறது இல்லை, தொட்டு பேசுறது இல்லை, இதுல மாத்திரம் உங்க பரிசுத்தம் விளங்குறது இல்லை. இதுல மாத்திரம் உங்க பரிசுத்தம் விளங்குறது இல்ல. உங்க பரிசுத்தம் எதுல விளங்கும் தெரியுமா? அடுத்தவங்க உங்களை காயப்படுத்தினாலும், குற்றப்படுத்தினாலும், குத்தினாலும், திட்டினாலும் நீங்க கிறிஸ்துவுக்குள் அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்றீங்க. பாத்தீங்களா? ஏன்னா யோசேப்புக்கு ஒரு மனநிலை இருந்துச்சு, என் சகோதரன் என்னதான் திட்டினாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்னது நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் நினைச்சா. அதுதாங்க பரிசுத்தத்தின் அடையாளம். அதுதான் பரிசுத்தத்தின் அடையாளம். ஆமென். ஆமா, ரைட். 6வது, யோபு, அவனுடைய உத்தமம், அவனுடைய அடையாளம், ஜாப்ஸ் ரைச்சியஸ்னஸ். உங்களுக்கு இந்த யோபுவின் அதிகாரம் எல்லாம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கு. கடைசியா 7வது, இயேசு வாழ்க்கையிலிருந்து பார்த்தா இயேசுவினுடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய அடையாளம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எதையாச்சும் இழக்கணும். இதுதாங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் ஃபர்ஸ்ட் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதே உங்க அழக, உங்க திறமைய, உங்க சுயத்தை, உங்க கோபத்தை, உங்க மூர்க்கத்தை, உங்க பொறாமை, உங்க பேராசை, உங்க பயம், உங்க தயக்கம், உங்களுடைய அந்த அலைக்கழிக்கிற எண்ணம், அலைக்கழித்து அப்படியே டிசிஷன் எடுக்கும், இதையெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு முதல்ல கொடுக்கணும், வச்சிடணும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து எனக்கு பின்னே வர கடவன். ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கணும்னா உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? இயேசுவை. இப்போ நீங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் சிலுவையை பார்த்தாலே தெரிஞ்சுக்குமா அது என்ன இடம்? கிறிஸ்தவ இடம். ஏன்னா சிலுவை ஒரு கிறிஸ்டியானிட்டியினுடைய மெயின் ஐடென்டிட்டியா மாறிடுச்சு.
இன்னைக்கு அந்த சிலுவை நீங்க கையில தூக்கிட்டு போறதுனால you will not become a saint. நீங்க பரிசுத்த பேராயராவோ இல்ல என்ன சொல்றது ஆயராவோ இல்ல சுவிசேஷகராகவோ இல்ல தீர்க்கதரிசியாகவோ your cross will not show you. ஆனா அதே சிலுவையை உங்க உள்ளத்துல நீங்க சுமந்து பாருங்களேன். சிலுவை என்ன தெரியுமா? உங்க சுயத்தை அறைவது, உங்கள் சொந்தங்களை சில நேரத்தில் அறைவது, உங்களுக்கு பிடிச்சமானது ஆண்டவருக்காக கொடுப்பது, உங்களுக்கு பிடிச்ச பைக்கையோ பிடிச்ச காரையோ இல்லை, நான் ஐம் கிவிங் ஜஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு இதை தவிர வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது, உங்களுடைய எதையோ ஆண்டவர் கொடுன்னு சொல்லி அதை கர்த்தருக்காக கொடுக்குறீங்க பாத்தீங்களா? தட் இஸ் கேரிங் தி கிராஸ். எழும்பி நின்று ஜெபிப்போம். ஹல்பரா சந்தலரா பௌரி